ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நான் ஒரு இன்றைய லஞ்ச் என்ன செய்ய போகிறேன்னு காட்ட போகிறேன். லஞ்சுக்கு ஒரு வர செய்ய போகிறேன். என்ன வரன்னு காட்ட போகிறேன் பாருங்கோ. யாராவது முதலாவதாக பார்த்தீர்களானால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோவில் போவோம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தெரியும் உங்களுக்கு, சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் வரதான் செய்ய போகிறேன் நான். கேரட், சூனா, பார்ஸ்லி, ஒனியன், வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய்ப்பூ, காஞ்ச மிளகாய், மற்றது வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம், சின்னச்சீரகம், உப்பு, ஆயில், கோகனட் ஆயில், மஞ்சள். இப்போ நான் ஒனியன் வெங்காயத்தை போடுறேன். ரெட்டும் ஒயிட்டும் ஒனியன். இப்போ கொஞ்சம் நாங்கள் ஈரம் போடும், ஈரம் போடுறதுக்காக செய்வோம். நான் கோகனட் ஆயில் போட போகிறேன். இந்த இஞ்சி அப்படி என்றைக்கு குளிர் வந்தபடியாக அப்படி கொஞ்சம் ஒர்க்கான்னு சொன்னால் அப்படி தான் செய்யாது, ஒயிலியாக இருக்கும். மில்க் பண்ணும். இப்போ இது கட்டியாக தான் இருக்கும். ப்ரௌன் ஆகினோடனே நாங்கள் போடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் கடுகு இப்போ போட போகிறேன். கடுகு கொஞ்சம் பிடிக்கட்டும். வெந்தயம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம், கடுகு, சீரகம் போடுவோம். கடுகம் போட்டு இது பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் ரெண்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோடு நாங்கள் காஞ்ச மிளகாய், செத்தல் மிளகாய் போடுவோம். செத்தல் மிளகாய் அரைவாசல் போடுவோம். இங்கே உரைப்பு நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோ கொஞ்சம் அரைவாசல் போடுவோம்.
கொஞ்சம் இது பொறிப்படட்டும்படியாக வதங்கி காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் பொறிப்படட்டும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் போடுவோம். மஞ்சள் தூள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் போட்டுட்டு அதோட கொஞ்சம் உப்பு சால்ட்டையும் சேர்க்குறேன். சால்ட்டும் ஒரு 1 டீஸ்பூன் அளவில். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் அளக்கிறேன் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு கை மதிப்பு இருக்குது. அதனுடைய அதே அளவுக்கே செய்வோம். வழக்கமாக சொன்னேன் நாங்கள் உங்களுக்கு ரிச் கேக் கூட நான் எந்த இது விருப்பப்படி தான் செய்வேன். வந்து ரெசிபி பார்க்குற வேலைகள் இல்லை. இதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம். கொஞ்சம் இப்படி கொஞ்சம் மணமாக இருக்கு, கொஞ்சம் கிழிச்சிட்டு போட்டால். அடுத்ததாக கருவேப்பிலையும் கொஞ்சம் இதோட சேரட்டும். வந்து வெங்காயம் மிளகாவோட சேரட்டும். சேர்ந்த பிறகு நாங்கள் கேரட்டை போடுவோம். கேரட்டை துருவி வச்சிருக்கிறோம் ஸ்க்ரப்பரால். பாருங்க, இது என்ன செய்ய போகிறோம்னா கேரட்டை போட போகிறோம். நல்லொரு ஸ்மெல் உண்டு வருது. டூனா அப்படி ஒரு டூனா ஒரு இது உண்டு. கேரட் 3 போட்டேன் நான். வந்து ஒரு அளவான கேரட் 3 போட்டேன்னா அதுக்கு ஒரு கேன் டூனா போடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூனா உடைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியை வடிப்போம். கொஞ்சம் டூனாவை போடு. டூனா நீங்கள் கோவா வர வைக்கிறனாலும் இப்படி செய்யலாம். கோவாவோட சேர்த்து டூனா. நான் இப்பெல்லாம் அப்படியெல்லாம் யோசித்து சமைக்கிறேன். ஏதோ வருது, அதில் ஏதோ வச்சு செய்யலாம்னு செய்கிறேன். ஜெர்மனில் இருக்கும்போது தான் அந்த நிறைய டைம் இருந்தது. எல்லாம் விதமாக சமைப்பேன். டூனா இதோட சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணி வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோகனட் போட போகிறேன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்ல வடிவாக என்ன வடிவாக வந்திருக்கு. சரி, இதோட நான் வந்து கடைசியாக பார்ஸ்லி போட போகிறேன். பார்ஸ்லி, இங்கே பார்ஸ்லிக்கு பதிலாக
மல்லியும் போடலாம், மல்லியிலையும் போடலாம். நான் பார்ஸ்லி போட்டுட்டேன். கடைசியாக பார்ஸ்லி போட்டுட்டு என்னத்தோடையும் ஏதாவதோடு பார்ஸ்லி கலந்தால் ஒரு நல்லொரு டேஸ்ட்டை கொடுக்கும். லெமனை மறந்துட்டேன் உங்களுக்கு, இல்லை கடைசியாக இதுதான் கடைசி லாஸ்ட் லெமன். விட்டமின் சி இதாகிடும். இதை அடுத்து வந்து இதோட வச்சு அப்படியே கலந்துங்க. சரி, வரை முடிந்து விட்டது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது முடிஞ்சது நான் செய்த கேரட் டூனா வர. பாருங்கள் எப்படி வந்திருக்குண்டு. கேரட் டூனா வர இது எங்களோட லஞ்ச் இன்றைக்கு. ஆனால் 2-3 சாப்பாடுகள் இருக்குது, நான் எடுக்கையில் இதை மாத்திரம்தான். இது வந்து கிங் ஃபிஷ் குழம்பும் இதோட சாப்பிட்றேன். இன்றைய லஞ்ச் இது என்னுடையது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல் டூனா கேரட் வரையை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ரைஸோடு சேர்த்து சாப்பிட எப்படி இருக்குண்டு பார்ப்போம். வாவ், சூப்பர். டூனா வர நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிடுங்க. வெரி ஈஸியான சாப்பாடு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தால் சாப்பிட்றேன். ஹலோ ஃப்ரெண்ட், நீங்கள் இது போல் செய்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் everyone. May God bless you. Bye bye. Like, comment and share and subscribe. மறந்துடாமல் subscribe பண்ணுங்க. பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.